ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் சவுதி அரேபியாவில் வேலை செய்து கொண்டிருக்கும் நமது வெளிநாட்டு தொழிலாளர்கள், வெளிநாட்டவர்கள் அனைவருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு அப்டேட் தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். சிறப்பாக நீங்கள் 2026 லீவு போக நினைக்கும் நபர்களுக்கு இந்த தகவல் ரொம்பவே முக்கியமானது. ஏன் தெரியுமா? சவுதி ஜவாசாத் டிபார்ட்மெண்ட் சில புதிய ரூல்ஸ் மற்றும் அப்டேட் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரூல்ஸ் தெரியாம நீங்க லீவ் போக முயற்சி செய்றீங்கன்னா ஏர்போர்ட்ல ப்ராப்ளம் வரும், ஃப்ளைட் மிஸ் ஆகலாம், விசா ரிஜெக்ட் ஆகலாம், அன்னெசரி மணி லாஸ் ஆகலாம். அதனால வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, லீவ் போகும்போது பாஸ்போர்ட் ரூல்ஸ், இகாமா வேலிடிட்டி ரூல்ஸ், எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஃபீஸ் நியூ அப்டேட் பற்றி, சிங்கிள் விசா வர்சஸ் மல்டிபிள் விசா டிஃப்ரென்ஸ், விசா கேன்சல் செய்தால் ரீஃபண்ட் கிடைக்குமா இல்லையா, விசா எக்ஸ்டெண்ட் செய்வது எப்படி அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லீவ் போகும்போது பாஸ்போர்ட் ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சவுதி ரூல்ஸ் படி நீங்கள் லீவ் போகும்போது உங்கள் பாஸ்போர்ட் மினிமம் 90 நாள் வேலிட் இருக்கணும். ஏன் இந்த ரூல் இருக்குன்னா, இமிகிரேஷன் சிஸ்டம் பாஸ்போர்ட் வேலிடிட்டி செக் பண்ணும். பாஸ்போர்ட் வேலிடிட்டி குறைவாக இருந்துச்சுன்னா போர்டிங் அலோ பண்ணாது, ஏர்போர்ட்டில் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அதனால் லீவ் பிளான் செய்வதற்கு முன்னாடி பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி டேட் செக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட் க்ளோஸாக இருந்தால் நீங்கள் முதல்ல பாஸ்போர்ட்டை ரினியூவல் பண்ணணும். நெக்ஸ்ட் இகாமா வேலிடிட்டி ரூல்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சவுதியில் லீவ் போகும்போது இகாமா வேலிடிட்டி ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2 மாத லீவுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இகாமா மினிமம் 90 நாள் வேலிடாக இருக்கணும். நீங்கள் 30 நாள் லீவ் போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய இகாமா 60 நாள் வேலிடாக இருக்கணும். இதோட அர்த்தம் என்னன்னா, லீவ் பீரியடை விட எக்ஸ்ட்ரா 30 நாள் வேலிடிட்டி இருக்கணும். இது இமிகிரேஷன் சேஃப்டி ரூல். நெக்ஸ்ட் பாஸ்போர்ட் மீது ஸ்டிக்கர் இல்லைனா பேப்பர் இருக்கக்கூடாது. அதை பற்றி பார்க்கலாம். இது ஒரு சின்ன மிஸ்டேக் தான், ஆனால் ஏர்போர்ட்டில் பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும். நிறைய வெளிநாட்டவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஏஜென்சி பாஸ்போர்ட் மீது பேப்பர் ஸ்டிக்கர், ஏஜென்சி லேபிள், நோட்ஸ் ஸ்டிக் பண்ணி விடுறாங்க. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், மாடர்ன் ஏர்போர்ட்ஸில் பாஸ்போர்ட் ஸ்கேனிங் சிஸ்டம் இருக்குது. பாஸ்போர்ட் மீது பேப்பர் இருந்துச்சுன்னா மிஷின் ரீட் பண்ணாது. அதனால் ஏர்போர்ட்டில் பேப்பர் ரிமூவ் பண்ணணும், டிலே ஆகும், ஃப்ளைட் மிஸ் ஆக சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் லீவ் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட்டை க்ளீனாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அப்டேட் ரொம்பவே முக்கியமான அப்டேட். எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஃபீஸ் அப்டேட் பற்றி பார்க்கலாம். ஜவாசாத் டிபார்ட்மெண்ட் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஃபீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாக்கான முன்னாடி இருந்த ஃபீஸ் என்னன்னா 100 ரியால். ஆனால் இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200 ரியால். சிங்கிள் விசா என்றால் ஒரு தடவை வெளியே போய் ஒரு தடவை திரும்ப வரலாம். அதுவே மல்டிபிள் எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசாவாக இருக்குன்னா முன்னாடி இருந்த ஃபீஸ் 200 ரியால். ஆனால் இப்போ ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 400 ரியால். மல்டிபிள் விசா அப்படின்னா பல தடவை ட்ராவல் பண்ணிக்கிறலாம். நெக்ஸ்ட் விசா கேன்சல் செய்தால் ரீஃபண்ட் கிடைக்குமா அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் விசா அப்ளை பண்ணி பிறகு பிளானை கேன்சல் பண்ணுவாங்க. முன்னாடி விசா கேன்சல் பண்ணால் ஃபீஸ் ரீஃபண்ட் கிடைச்சது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஜவாசாத் ரூல் சேஞ்ச் ஆனதுனால விசா ஃபீஸ் நான் ரீஃபண்டபிள். அதாவது நீங்கள் விசா அப்ளை செய்து டிராவல் செய்யவில்லை என்றால் அந்த மணி கவர்மெண்ட்டுக்கு போயிடும், ரீஃபண்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட் விசா எக்ஸ்டென்ஷன் ரூல்ஸ் பற்றி பார்க்கலாம். இது ரொம்பவே நல்ல தகவல். விசா எக்ஸ்டென்ட் செய்ய ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் விசா எக்ஸ்டென்ஷனுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 100 ரியால். அதுவே மல்டிபிள் விசா எக்ஸ்டென்ஷனுக்கு 200 ரியால் ஃபீஸ். சவுதி அரேபியாக்குள்ள நீங்க இந்த விசா எக்ஸ்டென்ஷன் பண்றீங்கன்னா இந்த ஃபீஸ். அதுவே நீங்க சவுதி அரேபியாவுக்கு வெளியே பண்றீங்க அப்படின்னா ஃபீஸ் டபுள் ஆகும். சிங்கிள் விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் 200 ரியாலா இருக்கும். மல்டிபிள் விசா எக்ஸ்டென்ஷன் ஃபீஸ் 400 ரியாலா இருக்கும். நெக்ஸ்ட் லீவ் கவுண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்றத பார்க்கலாம். நிறைய வெளிநாட்டவர்கள் கன்ஃபியூஸா இருப்பாங்க. லீவ் கவுண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்னா, விசா அப்ளை டேட் அல்லது ஏர்போர்ட் எக்ஸிட் டேட். இது விசா டைப்புக்கு டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதனால கம்பெனி அல்லது கஃபீல்ட்ட கேட்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோவில் நம்ம பார்த்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, பாஸ்போர்ட் 90 நாள் வேலிட் இருக்கணும், இகாமா வேலிடிட்டி கரெக்டாக செக் பண்ணுங்க, பாஸ்போர்ட் க்ளீனாக வச்சுருக்கணும், எக்ஸிட் ரீஎன்ட்ரி விசா ஃபீஸ் அப்டேட் பற்றி பார்த்துருக்கோம், விசா கேன்சல் ரீஃபண்ட் கிடையாதுன்றதை பற்றி பார்த்துருக்கோம், விசா எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷன் இருக்குது. இந்த தகவல் சவுதியில் இருக்கும் அனைத்து வெளிநாட்டவர்களுக்கும் ரொம்பவே முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.